சூரிய கிரகணம் வந்து இப்போ லாபஸ்தானத்தில் மேஷத்தில் போய் அமைய போகுது. லாபஸ்தானத்தில் ராகுவுடைய கன்ஜங்ஷனில் குருவுடைய பார்வை பலத்தில் இருக்கிறதுனால மேஷராசி நண்பர்களுக்கு 85% நன்மைகள் தான் நடக்கும். ஏன்னா ஆண் குழந்தைகள் வீட்டில் இருக்காங்கன்னு வைங்க, மேஷராசியில் பிறந்திருக்கக்கூடிய ஆண் குழந்தைகள் இருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் பெரிய ஜாக்பாட். மெயினாக பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போகலாம். சிவன் கோயிலுக்கு போய் தான தர்மங்கள் பண்ணலாம், அபிஷேகம் செய்யலாம். நான் சொன்ன தானங்களில் மெயினாக வெள்ளம் தானம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஒவ்வொரு ராசி நேயர்களுக்குமே வந்து தொடர்ந்து இந்த சூரிய கிரகணத்தோடைய பாதிப்பு நன்மைகள் எப்படி இருக்குன்றதை பார்த்தலாம். கண்டிப்பாக. முதல்ல இருக்கக்கூடிய ராசி மேசராசி நேயர்கள். இந்த மேசராசி நேயர்களுக்கு இந்த சூரிய கிரகணம் என்ன மாதிரியான நன்மைகளை ஃபர்ஸ்ட் கொடுக்கும்? சூரிய கிரகணம் வந்து இப்போ லாபஸ்தானத்தில் மேஷத்தில் போய் அமைய போகுது. லாபஸ்தானத்தில் ராகுவுடைய கன்ஜங்ஷனில் குருவுடைய பார்வை பலத்தில் இருக்கிறதுனால மேஷராசி நண்பர்களுக்கு 85% நன்மைகள் தான் நடக்கும். அதனால பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. 25% 10% வேணால் தீமைகள் நடக்கலாம். ஆனால் 85% நன்மைகள்ங்கிறது ரொம்ப அதிகமாக பேசப்படும். மெயினாக வந்து நண்பர்களால் இருக்கக்கூடிய இழப்புகள் ஈடறக்கூடிய சரி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எந்த நண்பர் விட்டு போனாங்களோ அவங்களாம் இப்போ ஒன்று சேருவாங்க. உங்கள் வீட்டில் உங்களுக்கும் அண்ணனுக்கும் பிரச்சனைனா அது கிளியர் ஆகும், உங்களுக்கு அக்காவுக்கும் பிரச்சனைனா அது கிளியர் ஆகும். தேவையில்லாத மன வேறுபாடுகள் கருத்து வேறுபாடுகள் மூலிமா உங்கள் பையன் உங்கள் பொண்ணு யாராவது பிரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்க சேருவாங்க. நல்ல நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். நிறைய பேருக்கு ப்ரமோஷன் வராமல் யாராவது தட்டி கழிச்சிட்டு இருந்தாங்க, வேணே ப்ரமோஷன் கொடுக்க விடாமல் கூட யாராவது வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அது கிளியர் ஆகும். நிறைய பேருக்கு ப்ரமோஷன், நிறைய பேருக்கு ரெகக்னிஷன், நிறைய பேருக்கு வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, பத்திரங்கள் கைக்கு வர்றது, தொழில் அமையிறது, தொழில் முனைவர்களாக நீங்கள் மாறுவது, ஒரு சில பேருக்கு இந்த பார்ட்னர்ஷிப்பில் சில முக்கியமான முடிவுகள் எடுத்து அதுக்குள்ளே செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கேஸ் ஜெயிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக இப்போ நடக்கும். மெயினாக ஆண் குழந்தைகள் வீட்டில் இருக்காங்கன்னு வைங்க, மேஷ ராசியில் பிறந்திருக்கக்கூடிய ஆண் குழந்தைகள் இருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் பெரிய ஜாக்பாட், பெரிய அளவுக்கு வெற்றி பெறுவது. இப்போ நீங்கள் டைம் பேருக்கு தமிழ்நாட்டில் எலெக்ஷன் ஓடுது, மேஷத்தில் இருக்கிற பாதி பேருக்கு மேஷ ராசியாக இருந்தாலும் சரி, மேஷ லக்னமாக இருந்தாலும் சரி, இந்த கிரகணம் முடிஞ்சதான் உங்களுக்கு டிக்கெட் கொடுக்குறேன்னு சொல்லிடுவாங்க, சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லிடுவாங்க. அதெல்லாம் பெரிய ஒரு ஜாக்பாட் மாதிரி அமையும். அதனால தைரியமாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும்னு நம்பலாம். வேறு மொழியை பேசக்கூடிய ஒரு நம்பரை வந்து கையில் வச்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தமிழியனா இருந்தீங்கன்னா தெலுங்கு ஆள வச்சுக்கலாம், இல்லை கன்னடா ஆள வச்சுக்கலாம், உங்கள் இஷ்டம். இல்லை வேறு பாஷை பேசக்கூடிய நபர், இல்லை வேறு ஜாதியினர் யாரோ ஒருத்தர் ஒரு ஃப்ரெண்டாக ஒரு 3 மாதம் கூடவே இருந்தாங்கன்னு வைங்க, சூப்பராக செட் ஆகும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு பலமான ஒரு வாய்ப்புகள் இப்போ ஏற்படும். ஓகே, சூப்பர் சார். அதாவது ஃபர்ஸ்ட் நீங்கள் பொது பலன் சொல்லும்போது நிறைய பயப்படுற மாதிரியான விஷயங்கள் சொன்னீங்க. ஆனால் மேச ராசிக்கு மட்டும் ரொம்ப நல்லா இருக்கு. 80% அப்படின்றது 3 ராசிக்கு தான் ஆக்சுவலாக சரியில்லை. அதாவது 3 ராசி மற்ற எல்லாருக்குமே நல்லது தானே இருக்கும். 85% இப்போ 15% நெகட்டிவ் இருக்கு. மெயினாக அது என்னன்னா உடம்புல வந்து விட்டமின் டெஃபிஷியன்சி ஆகிடும். உடம்புல நல்லா இருக்கும், திடீர்னு பார்த்தா விட்டமின் டெஃபிஷியன்சி ஆகிடும். ஊட்டச்சத்து குறைபாடு, சில பேர் கால் முட்டியில பாதிப்பு கொடுக்கும். வீட்டில் பெரியவங்களுக்கு ஏதாவது சின்னதாக ஒரு சின்ன சர்ஜரி, இல்லை உடம்பு சரியாமல் போகிறது, லைட்டாக தொண்டை எரிச்சல் கொடுக்கறது, இல்லை ஜுரம் மாதிரி வந்து ஒரு 3-4 நாள் போய் ஹாஸ்பிட்டலில் இருந்து வர்றது, ரொம்ப மினிமல் லெவலில் இதெல்லாம் நடக்கும். ஆனால் பெருசாக ஒன்றும் பாதிக்காது. எந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும்? வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த், மெயினாக அண்ணனுடைய ஹெல்த்து, அக்காவுடைய ஹெல்த்து, வீட்டில் அப்பாவுடைய ஹெல்த்து, மூத்த பையனோட ஹெல்த்து, இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகே. இப்போ மேஷராசினியர்கள் வந்து என்ன மாதிரியான வழிபாடு எடுத்துக்கிட்டா நீங்கள் சொன்ன இந்த 50% தாக்கமும் கொஞ்சம் குறையும்? நம்ம 85% நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். அதனால பயப்பட வேண்டியதில்லை. ஸோ என்னன்னா மெயினாக பக்கத்தில் கூடிய சிவன் கோயிலுக்கு போகலாம். சிவன் கோயிலுக்கு போய் தான தர்மங்கள் பண்ணலாம், அபிஷேகம் செய்யலாம். நான் சொன்ன தானங்களில் மெயினாக வெள்ளம் தானம் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப சூப்பராக இருப்பாங்க, தைரியமா. நான் வந்து இப்போ ஒரு விஷயம் சொன்னேன், நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் வந்து அவ்வளவு துல்லியமாக இருக்கும் அப்படின்னு. ரீசெண்டாக ஒரு விஷயம் ஓகே இப்படி நடந்திருக்க கூடாது அப்படின்னு எல்லார் மனசும் இயங்குது. ஆனால் வந்து நீங்கள் இதுக்கு முன்னதாகவே உங்களோட இன்ஸ்டா பேஜில் போட்டிருந்தீங்க. என்ன அப்படின்னா சில பொலிட்டிக்கல் ரீடர்ஸ் வந்து ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டை சந்திப்பாங்க, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த விஷயம் இப்போ நடந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்னும் ஏதாவது பிரச்சனைகள் நடக்குமா? இந்த சூரிய கிரகணத்தினால தான் இந்த தாக்கம் இருக்கா சார்? அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பவ்யா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. ஃபுல்லான் பக்தி நேயர்களுக்கு வணக்கம், நமஸ்காரங்கள். சூரிய கிரகணமும் சரி, சந்திர கிரகணமும் ரொம்ப கிரகணம் அப்படிங்கிறது ஒரு கெட்ட சம்பவமாக தான் எடுத்துக்க முடியும். தட்ஸ் அன் அஸ்ட்ராலஜிக்கல் ஈவெண்ட். பேசிக்கலாம் இந்த அஸ்ட்ராலஜிக்கல் ஈவெண்ட்டில் பொதுவாக சூரியன் ராகுவோட சேர்றதும் சந்திரன் கேத்துவோட சேர்றதும் இது பொதுவாகவே வந்து ஒரு நல்ல நிகழ்ச்சின்னு சொல்ல முடியாது. நான் பாம்பு கிரகங்கள்னு சொல்லுவோம், சாயா கிரகங்கள்னு சொல்லுவோம். அதில் போய் ராகு வந்து சூரியனை சாப்பிட்ருவார், அதே மாதிரி சந்திரனை கேத்துவை சாப்பிட்ருவார். இந்த மாதிரி இருக்கும்போது சாப்பிட்டுவார்னா இட் இஸ் நாட் ரியலி சாப்பிட்றது கிடையாது. அதுக்குள்ளே ஃபுல்லாக எங்கல் ஃபேன், அந்த ஷேடோக்குள்ளே போயிட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் கருப்பாக அப்படியே வெளியே வரும். அப்போ வந்து ராகு கேத்துலுங்கிற சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள், பாவ கிரகங்கள் மேலே அந்த சூரியனாக இருக்கக்கூடிய, அதாவது சமஸ்தமாக மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா நவகிரகங்களுடைய லீடரே பார்த்தீங்கன்னா சூரியன் தான்.
அவரு போய் இவ்வளோ அளவுக்கு ஒரு ஜாயகிரகத்துல மாட்டும் போது சூரியனுக்குரிய காரகத்துவத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பாதிப்பு வரும். சிம்பிள்மா கும்பத்துல இந்த மாதிரி ஒரு கன்ஜங்ஷன் இப்ப நடக்க போறது. வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி மத்தியானம் 3:26 7:56 வரைக்கும் இந்தியாவில் தெரியாது. ஆனால் அதோடைய தன்மைகள் தாக்கங்கள் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல மெயினாக யூஎஸ் மாதிரி கலிஃபோர்னியா மாதிரி அதே மாதிரி யூரோப்பியன் நேஷன்ஸ்லாம் அதிகமான ஒரு விஷயங்கள் நடக்கும். இப்போ யூஎஸ்ல தெரியாதுங்கிறதுனால ஒன்றுமே நடக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. அதனால தான் நான் முன்னாடியே சொல்கிறேன் தாக்கங்கள் இருக்கும்னு என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் போட்டது. ஐ திங்க் யூஆர் ரெஃபரிங். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ மகாராஷ்டிராவுடைய டெபுட்டி சிஎம் வந்து இந்த மாதிரி ஆனதுங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது இது மட்டும் கிடையாது, மாதிரி நிறைய இடங்கள்ல கைது செய்யப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும். அடுத்த 3 மாசம் சாலிடா பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கிரகணத்தோட பீடைங்கிறது அதிகமாக இருக்கும். +or-3 months ஸ்டார்ட் ஆகவே இல்லை, சூரிய கிரகணமே ஆரம்பிக்கல. 17ஆம் தேதி சூரிய கிரகணம். இன்னைக்கு நம்ம ஷூட் பண்றோம் 29ஆம் தேதி. 10 நாள் 15 நாள் முன்னாடியே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னா +3 monthsக்கு அடுத்த சந்திர கிரகணம் வருது 3ஆம் தேதி மார்ச். அது இதோட வலிமை ஜாஸ்தியா இருக்கும். சூரியனுடைய வீட்டிலே கன்ஜங்ஷன் இருக்கு. அதனால பல அரசியல்வாதிகளுக்கு கண்டம் உண்டு. நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆகுறது, நிறைய பேருக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகுறது, ஃப்ளைட் கிராஷ் ஆகுறது, சில பேர் கைது செய்யப்படுறது, சில பேருக்கு எனக்கு வேண்டாம் ரிசைன் பண்ணிட்டு வெளியே போயிடுவாங்க. அரசியல் வாழ்க்கையே வேண்டாம், இத்தோட அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சுது, என்னை விட்டுருங்கன்னு சொல்றது. சில பேர் மேல நிறைய பழி சுமத்தப்படுவது, சில பேருக்கு கேஸ் மேல கேஸ் விடுகிறதுங்கிற மாதிரி ரொம்ப கவனமா இருக்கணும். அதாவது அரசியல்வாதிகள் இன் எனி கார்னர், நான் சொல்ல தமிழ்நாடு மட்டும் கிடையாது, உலகெங்கும் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல்வாதிகளும் இந்த டைம் பீரியட்ல ரொம்ப கவனமா இருக்கணும். மெயினா இந்த கிரகம் வந்து எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா கும்பத்தில் நடக்குதுமா. 17ஆம் தேதி இந்த மாதிரி ஒரு கிரகணம் கும்பத்தில் நடக்கிறதுனால பொதுவா பார்லிமெண்டரி அட்டாக் கூட ஆறக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா மெயினான எம்பி யார் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் பாதிப்புகள் ஆறுது. அதே மாதிரி எம்எல்ஏஸ் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் ஆகுது. இன் ஜென்ரல் பியூரோக்ராட்ஸ் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் ஆகுது. வெளியுறவுத்துறை சம்பந்தப்பட்டது அவங்களுக்குலாம் சில பிரச்சனைகள் வர்றது. பிரச்சனைகள் இன் வேரியஸ் ஃபார்ம், அசம்பாவிதங்களா இருக்கலாம், கண்டங்களா இருக்கலாம், இல்லை தேவையில்லாத சர்ச்சைகள்ல மாட்டலாம், ஆடியோ வீடியோ சம்மந்தப்பட்ட டேப்ஸ்லாம் வெளியே வரலாம், அவங்கள பற்றி ரொம்ப மோசமாக எல்லாரும் எழுதுறது, பயங்கரமாக இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும். ஆனால் மோரார்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா இந்த சமூகம்னு சொல்லுவோம், அதாவது என்ஜிஓ, பெரிய பெரிய தொண்டு நிறுவனங்கள், இந்த மாதிரி பெரிய பெரிய தான தர்மங்கள் செய்யக்கூடிய நிறுவனங்கள் இல்லையா, பெரிய ஒரு பார்லிமெண்ட் மாதிரி கிளப்பு, இதுலலாம் வந்து பயங்கரமான தீ விபத்து, அசம்பாவிதம் இதெல்லாம் நடக்கும். அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா சேலம், நாமக்கல், திருச்சி இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஃப்ளைட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏர்போர்ட்ல பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பஸ் ஸ்டாண்ட்ஸு இந்த மாதிரி இடங்கள்லாம் அதிக பாதிப்புகள். மெயினா அரசு கட்டிடங்கள், அரசு நிலங்கள் இதுலலாம் வந்து பிரச்சனையாகக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்குமா மெயினா. இதோடைய தன்மைகள் வந்து நிறைய நாடுகள்லயும் பிரதிபலிக்கும். பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து சிசிலி அதில் மென்ஷன் பண்ணிருக்கோம் அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல. சிசிலியில பாத்தீங்கன்னா எவ்வளவு அளவுக்கு ஒரு சூறாவளி நடந்து ஒரு பனிச்சரிவுகள் பார்த்தீங்கன்னா லடாக்ல இதெல்லாம் வந்து இவ்வளோ அளவுக்கு பிரச்சனை கொடுக்கறதுங்கிறது ஆல்ரெடி முன்னாடி கணிச்சு போட்டிருந்தோம். இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அடுத்த 3 மாசம் தான் பெருசா பாதிப்புகள் கொடுக்குங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. ஓகே. ஸோ இந்த பாதிப்பு அப்படின்றது உலக அளவில் வந்து நிறைய விஷயங்களை சந்திக்க இருக்குது அப்படின்றீங்க. இது வந்து தனிப்பட்ட விஷயத்தில், அதாவது தனிப்பட்ட மனுஷனுக்கோ இல்லை வந்து இந்த ராசினியர்களுக்கோ வந்து ஆகாது, ஒருத்தவங்களை தனியாக அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாமா. அதாவது இந்த கிரகண தோஷம் அப்படிங்கிறது எந்த நட்சத்திரங்கள்ல வேலை செய்யுதுன்னு நம்ம பார்க்கணும். அதுல பார்த்தீங்கன்னா மெயினாக 3 நட்சத்திரங்கள், 3 ராசி நபர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். மெயினாக ரத்த பந்தங்கள், அவங்களுக்கு அவங்க ஹெல்த்து இதெல்லாம் கவனமா இருக்கணும். அதுல மெயினாக கும்பராசி, மிதுன ராசி, துலா ராசி நண்பர்களுக்கு தான் அதிக பாதிப்பு ஏற்பட போகும். அதுல அவிட்டம், மிருகசீரிஷம், சித்திரை இந்த நட்சத்திரங்கள்ல பிறக்கிறவங்க கண்டிப்பா சாந்தி பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும். ருத்ராபிஷேகம் செய்யணும், சிவனுக்கு அபிஷேகம் செய்து அங்க இருக்கக்கூடிய வேதம் படித்த பிராமணர்களுக்கு தான தர்மம் செய்து பச்சரிசி, வாழைக்காய், வெல்லம் இதெல்லாம் கொண்டு போய் தானம் பண்றது பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும். மெயினா ஓகே, என்னென்ன மாதிரியான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும், என்னென்ன மாதிரியான பாதிப்புகள்? இந்த 3 ராசிகள்ல பறக்கக்கூடிய நபர்கள் பொதுவா வந்து வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா இருக்கணும். மொட்டை மாடியிலிருந்து கீழே குதிக்கிறது, பங்கி ஜம்பிங் பண்றது, ஃப்ளைட்ல போறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம், அதாவது விமான விபத்து, பாராசூட், பேராகிளைடிங், புரியுதா, அந்த ஹைட்ஸ்ல கிரெயின் மேல ஏறி வேலை செய்யறது, இல்ல மேல இருந்து அப்படியே ஏதாவது சரி பண்றது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். ரத்த பந்த உறவுகள்ல நிறைய பேருக்கு ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். வீட்டுல பாட்டி தாத்தா இருந்தா அவங்களுக்கு கண்டங்கள் ஏற்படலாம். ஏன்னா குழந்தைகளுக்கு பாதிக்கலாம், முதல் குழந்தைக்கு பாதிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். வீட்டில் அப்பா இருந்தாருன்னா அவருக்கு ஹெல்த் இஷ்யூ வரலாம். ரோட்ஸ்ல ரொம்ப கவனமா போறது. இந்த 3 ராசிகள் இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். 2வது, இந்த டைம் பீரியட் எப்படிப்பட்ட விஷயம்னா, ராகுங்கிறது பேசிக்கலா கார்சினோஜெனிக்னு சொல்லுவாங்கம்மா. இந்த சூரியன் ராகு கன்ஜங்ஷன் இருக்கும்போது வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு கேன்சர் இருக்குன்னு டிடெக்ட் பண்ணுவாங்க. யாருக்கு? இந்த 3 ராசிகள்ல பிறந்திருக்கக்கூடிய நபர்களுடைய வீட்டில்.
துலா ராசி, மிதுன ராசி, அதே மாதிரி கும்பராசியில பிறந்திருக்கக்கூடிய நபர்களுடைய வீட்டுல இந்த மாதிரி ஒரு கட்டி இருக்குங்க, இது உடனே சரி பண்ணணும். லோவர் பேக்ல இந்த மாதிரி ஒரு கட்டி இருக்கு, செஸ்ட்ல கட்டி இருக்கு, இல்ல பிளாக் இருக்கு, சில பேர் கண்ணில் புற விழுந்திருக்கு, இமீடியட்டா ஆப்ரேஷன் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு 3 monthsக்குள்ள கண்டுபிடிச்சு அதுக்கான ஒரு தீர்வுகள், அதாவது ஜாதகத்துல கன்ஜங்ஷன் டிகிரி வந்து கொஞ்சம் தள்ளி இருந்ததுன்னா ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 மாறும், ரொம்ப பக்கத்துல இருந்ததுன்னா ஸ்டேஜ் 4ல தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டைம் பீரியட் இதெல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் உடனே சரி பண்றது பொதுவா நல்லது. ஆனா இந்த 3 ராசிகளை தான் மெயினா கவனமா பார்த்துக்கணும். இதுல பெரிய ஒரு ராஜயோகம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் 3 ராசிகளுக்கு இருக்கு. ஓகே, சூரிய கிரகணத்துல நன்மையும் நடக்கும். ஆமா, குருவுடைய பார்வை பலத்துல இருக்கிறதுனால நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். எப்படிப்பட்ட விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம். இவெல்லாம் ஜெயிப்பானான்னு தெரியாது, இவனுக்கு டிக்கெட் கொடுத்துடலாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். மெயினா தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒரு பெரிய யோகம்னு சொல்லலாம். ரிஷப ராசி நண்பர்களுக்கு செம்ம யோகம்னு சொல்லலாம். கன்னி ராசி நண்பர்களுக்கு ஜாக் பாட்னு சொல்லலாம். அடுத்த 3 மாசத்துல இந்த 3 ராசிகளுக்கும் அவ்வளவு நன்னா இருக்க போறது. சோ இவங்களுக்கெல்லாம் வந்து எதிர்பாராத அளவுக்கு வெற்றி, அதாவது சத்ருக்கள் வந்து பராஜயம் அடைவாங்க. அதாவது சத்ருக்களுக்கு வந்து எனிமிக்கு எதிர ஆப்ஷனே கிடையாது. யார் எதிரியா இருந்தாலும் சரி அவங்களை அப்படியே மண்ணை கவர மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பா நடக்கும். அதனால கன்னி ராசி, ரிஷப ராசி, தனுர் ராசி நண்பர்களுக்கு சரியான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இந்த 1 மாசத்துல நடக்கும். ஹார்ட்லி 1 month. பிப்ரவரி 17ஆம் தேதி இந்த கிரகணம் நடக்குதுமா, பிப்ரவரி 9ஆம் தேதியில இருந்து ஆரம்பிச்சிடும் இவங்களுக்கு அதுக்கான யோகம்.